நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யாவை கூட்டிட்டு வரேன்னு இந்த மோகன் போனான். இப்ப 2 பேருமே காணாம போயிட்டாங்க. சவிதா, நீ ஒரு வேலை பண்ணு. உன்னோட மொபைல்ல இருந்து சூர்யாவுக்கு போன் போட்டு பேசு. அம்மா, ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணனும் முதல்ல பேலன்ஸ் இருக்கணுமா? உங்ககிட்ட 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண பணம் கேட்டேன். ஆனா இது வரைக்கும் கொடுக்கல. வெறும் இன்கமிங் தான் வரும், அவுட் கோயிங் போவாது. இப்ப வச்சு காசு கொடுங்க, நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாரும் ஒருத்தர் மிஞ்சி தானே ஒருத்தர் இருக்கீங்க. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நான் வெளியே அவருக்கு போன் பண்ணிட்டு வரேன். போ போம்மா, பார்த்து போயிட்டு வா. இது என்னோட கண்ணனுக்காக, அப்புறம் இது என்னோட செல்ல பொண்ணுக்காக. நல்லா இனிப்பா பண்ணிருக்கேன். என்ன மாதிரியே அவளுக்கும் இனிப்பு பிடிக்கும்ல. நான் ஒரு பைத்தியக்காரி, நான் மறந்தே போயிட்டேன். அவளைதான் பெரியத்தை கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. கண்ணா, உனக்கும் எப்பவுமே அவன் ஞாபகமாவே இருக்குல்ல. ரொம்ப அழகான பொண்ணு, லட்சணமா இருப்பா. உனக்கு தெரியுமா, எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் சின்னதுல ரொம்ப அழகா இருப்பேன்னா. என் பொண்ணு அப்படிதான் இருக்கால்ல. என் பொண்ணு நல்லா அழகா தான் இருக்கா. ஏன்னா என்னோட பொண்ணாச்சே அவ. ஐயோ கடவுளே, நான் ஒருத்தி தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்பதான் வீட்டுல யாரும் இல்லையே, யாருக்கும் எதுவும் கேட்காது. என்னடா கண்ணா, இந்த கண்ணா, பேசாம அவளை பாக்குறதுக்கு நாம பெரியத்த வீட்டுக்கு போலாமா? வேணும்னா ஏதாவது பொய்யா ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம். ஆனா அவங்க கிட்ட நான் என்னென்ன பொய் சொல்லுவேன்? யாராவது ஏதாவது சொன்னதானே தெரியும். என்ன விஷயம்க்கா? பாட்டியும் பேத்தியும் வெளியே கிளம்பிட்டீங்க போல. அம்மா, கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கக்கா. பாரு, பேத்தி ரொம்ப அழகா இருக்கா. நான் வரேங்க. அக்கண்ணா, அங்க பாத்தியா நீ? நான் இப்பதானே அவளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். தன்னோட அம்மாவை பார்க்க அதுக்குள்ள வந்துட்டா. வா வா, அவங்க எங்க போறாங்கன்னு பாத்துட்டு வரலாம். நீ வா, வாடா கண்ணா. வாழைப்பழம் எவ்வளவுப்பா? கிலோ 40 ரூபாமா. இந்த சாத்துக்குடி எவ்வளவுப்பா? ஐயோ, என்ன பெரியத்த, நீங்க குட்டிமாக்க இன்னைக்கு தொப்பியெல்லாம் எதுவும் போடாம அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கீங்க. வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்குல்ல, இப்படியே போனீங்கன்னா இவ கருத்துற மாட்டாளா? இவ என்ன மாதிரி நல்லா அழகா வெள்ளையா லட்சணமா தெரிய வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மீனாட்சி. தொப்பி எல்லாம் இப்ப எதுக்கு போட்டுட்டு இருக்கணும்? சின்ன பசங்களுக்கு வெயில் பட்டாதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வெயில்ல இருந்தாதான் குழந்தை பலமா இருப்பாங்க, நல்ல மூளையும் வேலை செய்யும். இந்த பாரு, என் பேத்தி இருக்கால, அவளையே சந்தியா மருமக மாதிரி புத்திசாலியா வளர்க்க போறேன். அப்புறம் அழகுல என்ன இருக்கு? அழகு கம்மியா இருந்தாலும் யாரும் தப்பாவே பேச மாட்டாங்க. இப்ப பாரு, நீயே ரொம்ப அழகா இருக்க, ஆனா என்ன பிரயோஜனம்? ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? அழகு முக்கியம் இல்ல, புத்திசாலித்தனம் தான் முக்கியம்னு. கைய விடு. விடுடா செல்லம். என்ன இது எப்ப பார் மீனாட்சி கையே பிடிச்சிட்டு இருக்க? விடுன்னு சொல்றல. இவங்க என்னோட பொண்ணை வெயில தூக்கிட்டு வராங்களா? ஆனா அவங்க பேரும் கருத்துட கூடாதுன்னு நான் தினமும் கடலமாவும் மஞ்சளும் தேய்ச்சி குளிக்க வைக்கிறேன். ஐயோ, என்னடா குட்டிமா, எச்சில் பண்ணாத. எவ்வளவு தம்பி? 100 ரூபாமா. அது வந்து கண்ணனுக்கு இவன் ஞாபகமாவே இருக்க போல இருக்கத்த. அது குட்டி ஒரு 4 நாள் எங்க வீட்டுல தான் இருந்தாலியாத்தா, அதனால அவனுக்கும் அப்படி தோணுது போல. இவளை பாக்கணும்னு சொன்னா. இங்க பாருடா கண்ணா, இத பாரு குட்டிமாவை பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்கிருந்து ஒரு கால் பண்ணிக்கலாமா? யா ஷூர். தேங்க்யூ. சார்,
ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆயிடுச்சு சார். இதுல செமிஃபைனல் ரவுண்ட்ஸ்க்கான எல்லா டீடைல்ஸ் இருக்கு. ஐ மீன் நீங்க என்ன பேசணும், எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், எல்லாமே இதுல இருக்கு சார். எப்படியாவது உள்ள இருக்க எல்லா டீடைல்ஸும் நான் எடுத்தே ஆகணும். ஏன் அவருக்கு லைனே போக மாட்டேங்குது? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இதுல ப்ராப்ளம்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் நான் உள்ள வரலாமா? மனோஜ் உள்ள வா. சார் ரிசப்ஷன்ல உங்களுக்கு கால் வந்திருக்கு. மொபைல் பண்ணிருக்கலாமே. யாரு? யாருன்னு தெரியல சார், நீங்களே வந்து பாருங்க. சரி, ஓகே. எனக்கு யார் கால் பண்ணாங்க? இல்ல சார், உங்களுக்கு கால் எதுவும் வரலையே. என்ன? இப்பதான் மனோஜ் வந்து கால் வந்திருக்குன்னு சொன்னா? மனோஜா? எனக்கு தெரியாது சார், அவர் ஏன் இப்படி சொன்னாருன்னு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க அந்த ஃபைலை படிச்சீங்களா? அது எப்படி இருக்கு சார்? லேப்டாப்ல தான் இருக்கு, நான் இன்னும் அதை ஃபுல்லா படிக்கல. ஆனா படிச்ச வரைக்கும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. வந்துருச்சு, கொஞ்ச நேரத்தில் வரேன். மனோஜ் எதுக்காக கால் வந்திருக்குன்னு போய் சொன்னா? ஏய் மனோஜ், ஒரு நிமிஷம் இருங்க. கால் பண்ணது யாரு? ஏதோ கால் வந்துச்சுன்னு சொன்ன, இங்க வந்தா எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. சார் போன் வந்துச்சு சார், நான் தான் பேசுனேன். ஒருவேளை கட்டாயம் இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனோஜ், எதுக்கு நீ சார் கிட்ட போய் சொன்ன? அவருக்கு கால் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கா? அவர் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டாரு தெரியுமா? இப்போ என்ன சொல்ல வர? உன் வேலை எதுவும் அதை மட்டும் பாரு, என்னோட வேலையை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாள் முழுக்க நீ சேட் பண்ணிக்கிட்டே இருப்ப. யார் ஃபோன் பண்ணா, எதுக்கு ஃபோன் பண்ணா, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஹலோ, எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிருச்சு. நான் அபிமன்யு சாரோட லேப்டாப்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். நீ ஒரு வேலை பண்ண, சாப்பிட்ற இடத்துல வந்து உடனே என்னை மீட் பண்ண. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். எல்லா டீட்டெயில்ஸுமே என்னோடய ஃபோனில் தான் இருக்குது. ஓகே? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? மனோஜ் அபிமன்யு சாரோட லேப்டாப்ல இருந்து செமிஃபைனல்ஸ்க்கான எல்லா டீடைல்ஸையும் எடுக்கிறதுக்கு தான் அப்படி போய் சொல்லியிருக்கான். அதனால தான் ஃபோன் வந்திருக்குன்னு அவர் வெளியே அனுப்பினா. ஆனா இந்த டீடைல்ஸ் எல்லாமே போட்டியாளர்களுக்கு மட்டும்தானே யூஸ் ஆகும். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மனோஜ் இதெல்லாம் ஏதாவது போட்டியாளருக்காக யூஸ் பண்றானா? யாருக்காக இதை பண்றான்? அந்த போட்டியாளரை பத்தி நிச்சயமா நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவங்க இந்த போட்டியில தப்பு பண்ணி நிச்சயமா ஜெயிக்க விட மாட்டேன். அது ரொம்ப தப்பு. மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் அது ரொம்ப அநியாயமா இருக்கும். நான் இருக்கிற வரைக்கும் அந்த அநியாயம் நிச்சயமா நடக்க விட மாட்டேன்.
சந்தியா அண்ணே, மோகன் நீ எங்க என்ன? அது அண்ணே, நான் சூர்யா அண்ணனை தேடிக்கிட்டு இருந்தேன். நான் ஃபோன் பண்ணப்ப அவருக்கு லைன் போல. மோகன் உன்னோட ஃபோன் கொஞ்சம் எனக்கு தெரியா, அர்ஜென்ட்டா ஒரு கால் பேசி தரேன். இப்பவே நான் என்னன்னு சொல்றேன். ஹலோ, அபிமன்யு சாரா? சார், நான் சந்தியா பேசுறேன். சார், நம்மளோட போட்டியில ஒரு மிகப்பெரிய தப்பு நடக்க போகுது. அதை பத்தி நான் இப்ப உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் சார். அது என்னன்னா, உங்களோட போட்டியில மிகப்பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு. நீங்க தயார் பண்ற போட்டி எல்லாமே அதோட டீடைல்ஸ் மொத்தமும் போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே போட்டியாளருக்கு தெரியுது. அது கூட அவங்க ஆபீஸை சேர்ந்த ஸ்டாஃப் ஒருத்தர் தான் போட்டியாளர் கொடுக்குறாங்க. அவரோட பேர் கூட மனோஜ் சார். அவர் தான் இப்போ உங்களோட லேப்டாப்ல இருந்து செமிஃபைனலுக்கான டீடைல் எல்லாத்தையுமே எடுத்தார் சார். தயவு பண்ணி நான் சொல்றது நம்புங்க. மனோஜ் போன்ல பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். மனோஜ் அந்த போட்டியாளர் மீட் பண்றதுக்காக ஃபுட் ஸ்டால் கூப்பிட்டிருக்காரு. அந்த தப்பு பண்ற ஒரு போட்டியாளரால உண்மையா உழைக்கிற மத்த போட்டியாளர்களும் இதனால ஏமாற்றப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். சார், இந்த மாதிரி தப்பு பண்ணி அந்த போட்டியாளர் முன்னேறினாங்கன்னா அது எங்க எல்லாருக்குமே நடக்கிற ஒரு பெரிய அநியாயம். அதுவும் இல்லாம இந்த போட்டிக்கு அதனால கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஆமா சார், அந்த போட்டியாளர் யாரும் தெரிஞ்சு நிச்சயமா உங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும். ஆமா, செமிஃபைனல் ரவுண்டுக்கு முன்னாடி. சரி சார், நீங்க உடனே நீங்க வந்துருங்க. அதுக்குள்ள நான் மனோஜ் போய் தேடுறேன். ஓகே சார். மோகன், போட்டியோட ஆர்கனைசர் இங்க வராரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த போட்டியாளர் யாருன்னு நமக்கு தெரிய வந்துரும்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையை பண்றதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை மோகன். செமிஃபைனல் ரவுண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது அந்த மனோஜை தேடி ஆகணும். அவன் எந்த போட்டியாளருக்கு ஹெல்ப் பண்றான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நீ ஒரு வேலை பண்ணு, நீ இந்த பக்கமா போய் தேடு, நான் அந்த பக்கமா போய் தேடுறேன். மனோஜ்க்கு இந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லணும். ஒருவேளை சந்தியா நீ மட்டும் அவனை பிடிச்சிட்டாங்கன்னா எல்லா விஷயங்களும் சொல்ல வச்சிருவாங்க. இல்ல, மொபைல் இருந்து வேண்டாம், பிசிஓல இருந்து கால் பண்றதா சேஃப். ஹலோ, மனோஜ், மோகன் பேசுறேன். நீ எங்க இருக்க? உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சந்தியா நம்ம விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருச்சு. அவங்க ஆர்கனைசர்ஸ்க்கு எல்லா விஷயங்களும் சொல்லிட போறாங்க. என்ன? நீ ஒண்ணு பண்ணு, நீ எங்க இருக்கியோ அங்க இருந்து உடனே கிளம்பு. இன்னொரு விஷயம், முதல்ல உன் மொபைல்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. ஓகே? உனக்கு எதிராக ஆதாரம் கிடைக்கலனா அப்போ உனக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஓகே? சீக்கிரமா நான் சொன்ன மாதிரி செய். அடக்கடவுளே, இது பெரிய பிரச்சனை. இப்படி மாட்டிக்கிறதுக்கு நான் ஒன்றும் அடையல. இல்லை, இப்போவே எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணுறேன். செமிஃபைனலுக்கான மொத்த டீடைல்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ யாருக்கு ஹெல்ப் பண்றங்கற விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியாது. அதுவும் நான் கண்டுபிடிக்கிறேன். யாருக்கு ஹெல்ப் பண்ற சொல்லு. ஏய் நில்லு, போன் கொடு. சொன்னா கேளு, விடு. ஏய் போன் கொடு. ஏய் போடாத. நில்லு, அவனை புடிங்க. ஏய் விடுங்க. ஏய் புடியா. ஏய் கொடு. போன் கொடு. ஏய் போன் கொடு சொல்றல. விடுங்க. உனக்கு எல்லாம் இப்படி பண்றது கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இந்த போட்டில மனுஷங்களோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி. இதுல கிடைக்கிற ரிசல்ட் ரொம்ப முக்கியமானது. போட்டியாளருக்கு மட்டும் இல்ல, அவங்களோட குடும்பத்துக்கும். மொபைல்ல இருந்து எல்லாமே டெலீட் பண்ணானா இல்லையான்னு தெரியலையே. எனக்கு முன்ன மாதிரி ஒரு ஆளால நேர்மையான ஒருத்தருக்கு கெட்ட பேர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல என்னோட பேரை தெரிஞ்சிருமா? நியாயமா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அசிங்கம். கண்டிப்பா இதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சி தீரணும். என்னமா சந்தியா, என்னாச்சுமா? மாமா, அது வந்து இந்த மனோஜ் யாரோ ஒரு போட்டியாளருக்கு போட்டிக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கறான். அது ரொம்ப தப்பு மாமா. அது யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆனா சந்தியா மருமகளே, இப்ப மிச்சம் இருக்கிறது 4 போட்டியாளர்கள் தானே? ஏதாவது தெரிஞ்சதா இல்லையா? அதுதான் அந்த போட்டியாளர் யார் எவருன்னு. இல்ல மாமா,
அந்த ஒரு டீட்டெயில் மட்டும்தான் தெரியல. ஆனா ஒண்ணு, இவங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது யாருன்னு தெரிஞ்சிடும் மாமா. இங்க பாருங்க, இந்த போட்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்கிற எங்க ஆளுங்க சார்பா ஒரு விஷயத்தை நான் வருத்தத்தோட உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எங்க டீமை சேர்ந்த ஒருத்தவங்க, அதான் மனோஜ், இந்த போட்டி பத்தின டீடைல்ஸ் திருடி யாருக்கோ இவன் கொடுத்திருக்கான். சார் ஏதாவது தெரிஞ்சதா? ஐ மீன் இந்த மனோஜ் இந்த டீடைல்ஸ்லாம் எந்த போட்டியாளர் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் அந்த போட்டியாளர் எங்களில் யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நாம இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு போட்டியாளர் இந்த போட்டியோட செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்கனாலே மற்ற போட்டியாளர்களுக்கு நடந்திருக்க அநியாயம் தான் இது. அவங்களை நீங்க வெளியேற்றணும் சார். ஆமா சார், இந்த மனோஜ் கிட்ட நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த போட்டியாளர் யாருன்னு அவர் சொல்லியே ஆகணும். எதுக்கு அவங்க நம்மளை ஏமாத்தினான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த போட்டியாளர் யாரா வேணாலும் இருக்கட்டும், இந்த போட்டியில கலந்துக்கிறவங்க அவங்க திறமையால புத்திசாலித்தனத்தால ஜெயிக்கணும். ஆமா, அது யாரா இருந்தாலும் சரி, அது யாரு என்னங்கறத பத்தி நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். முதல்ல நீங்க இவனோட மொபைலை செக் பண்ணி பாருங்க. அப்பதானே உண்மை தெரிய வரும் இவர் இந்த நேரத்துல எந்த போட்டியாளர்கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு. ஏற்கனவே மொபைலை செக் பண்ணிட்டோம். ஆனா அவ மொபைல்ஸ்க்கு வந்த கால்ஸ் எல்லாமே பப்ளிக் பூத்ல இருந்து வந்ததுதான். இத பாருங்க, இதுக்காக நாங்க என்கொயரி பண்ணதான் போறோம். என் கணக்குப்படி பார்த்தா இது வரைக்கும் நடந்த போட்டிகள் அதில் கூட ஏமாத்து வேலை நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டியை திரும்பவும் ஆரம்பிக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து. நீங்க சொல்றது தப்பு. ஒருத்தர் பண்ண தப்புக்கு எல்லாரும் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அவங்க ஒருத்தங்க தப்பு பண்ணாலும் மத்த எல்லாரும் சின்சியரா இந்த போட்டிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம்ல. தப்பு பண்ண போட்டியாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மட்டுமே நம்ம வெளியே அனுப்பினா போதும். மத்த எல்லாரும் வெளியே போகணும்னு அவசியம் இல்லை. செமிஃபைனல் ரவுண்ட் அவங்க மொத்தமா மாத்திருப்பாங்க. அதுவும் இல்லாம செமிஃபைனல் ரவுண்டுக்கு மொத்தமா நம்ம 4 பேர் மட்டும் தானே ரீச் ஆயிருக்கோம். அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? நான், பிரீத்தி, இவரு, அதுக்கப்புறம் நீங்க, நம்ம 4 பேர்ல ஒருத்தர் தான் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதோ பார்ப்பா, இதுக்கு முன்னாடி கூட நீ இது மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தியா? மேம், நான் தப்பு பண்ணலை. இதுதான் முதல் தடவை நான் டீட்டெயில்ஸ் எடுத்தேன். அது கூட ஜஸ்ட் செமிஃபைனல்ஸோடது மட்டும்தான். இது எல்லாத்தையும் நான் என்னோட ஃப்ரெண்டுக்காக பண்ணேன். அதுவும் இல்லாமல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்ல விலை கொடுக்குற ஒரு போட்டியாளருக்கு தான் விற்கணும்னு நினச்சேன். ஆனால் அவன் இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஏதோ என்னோட கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். முதல் தடவை நான் மாட்டிக்கிட்டேன். இதில் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண மெத்தட் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது சந்தியா அங்கே வந்து நான் ஃபோனில் பேசுகிறத கேட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்ட்ஸ்ல எல்லாம் நான் எந்த விதமான ஏமாத்து வேலையும் பண்ணலை. நீ வாயை மூடு. இங்க பாருங்க, எங்க ஆர்கனைசிங் குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. மனோஜுக்கு எதிராக நம்ம என்ன வேலைப்பாடுகள் செய்யணும்னாலும் அதை நாம செஞ்சாகணும். ஆனா அது வரைக்கும் இந்த செமிஃபைனல் ரவுண்டை நம்ம இங்க தான் நிறுத்தி வச்சாகணும். அது மட்டும் இல்லாம இந்த போட்டியை சேர்ந்த அடுத்த ரவுண்டையும் ஒரு புது விதமா, ஒரு புது லெவல்ல நாம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். அதனால இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாரும் நியாயமான விதத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிறோம். உங்க எல்லார்கிட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். போட்டியாளர்கள் எல்லாருமே இந்த முடிவுக்கு கட்டுப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகே தானே? எங்களுக்கு ஓகே. ஓகே சார்.
ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு இந்த ஏமாத்து வேலையை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அது நமக்கு தான் நல்லதுன்னு நினைப்பேன். And நம்ம போட்டியாளர்கள் இருக்கிறவங்கல்ல ஒருத்தவங்க ரொம்பவே தைரியமா இதை செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு மிஸ் சந்தியாவை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு.